வணக்கம். ஜனநாயகன் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து தளபதியாகி கடைசியில் முதலமைச்சரான ஒருத்தருடைய வாழ்க்கையை சொல்லும் கதையானா அதெல்லாம் இல்லை. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மனிதனுடைய கடைசி படம், அதுவும் வெறும் 51 வயசில் சினிமாவெல்லாம் வேண்டாம், நான் அரசியலுக்கு வரேன், என்னுடைய கனவுகள் வேறு மாதிரி இருக்குது, என்னுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி 35% ஓட்டு வாங்கி எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் தனி மனிதனாக 35% ஓட்டு அப்படின்னும்போது அது வேறு லெவல் சாதனை தான். ஸோ அந்த சாதனை படைத்த அந்த மனிதனுடைய கடைசி படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தையே ரிலீஸ் பண்ண விடாமல் அதை லீக்கெல்லாம் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு அரசியலில் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய துன்பத்தின் எல்லை இருக்கு இல்லையா, அது வரைக்கும் கொடுத்துட்டு அதிலிருந்து மீண்டு முதலமைச்சராக இருக்காருன்னா அந்த ஃபினிக்ஸ் பறவையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வேற ஒரு உதாரணமாக சிஎம்ஐ சொல்லி தான் ஆகணும், விஜயை சொல்லி தான் ஆகணும். அந்த மனிதனுடைய படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யாரோ வராங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, அதெல்லாம் கவனத்திலேயே இல்லை. இந்த படத்தில் விஜய்க்கு இருந்த அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு பாருங்கள், இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவருடைய எந்த படத்துலையும் இல்லை. அவர் மட்டும்தான் தெரிகிறார். என்னடா இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கிற ஒரு மனுஷனுடைய கடைசி படமாக இது அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயந்தாங்க. சிஎம் விஜயோடைய மாஸ் ஷோ, அனிருத்துடைய மியூசிக் ஷோ, அவ்வளோதான் இந்த படம். விஜயோடைய அந்த மாஸுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரை பம் 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 பம்னு வச்சு கிழிச்சிருக்கிறாரு. அது அந்த அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வைபை தான் அந்த தியேட்டரில் க்ரியேட் பண்ணியிருக்கு. படமாலாம் வைப்பு க்ரியேட் பண்ணல, படமாவோ கதையாவெல்லாம் சொல்ல, டோட்டலாக இது ஒரு வைப்பு பண்ண வேண்டிய ஒரு படம். யாராவது கேட்டாங்கன்னா எப்படி இந்த மனுஷன் வெறும் 2.5 வருஷத்தில் ஒரு கட்சியை ஆரம்பித்து சிஎம் ஆனார் அப்படின்ற ஒரு கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா, அவங்கள, அது சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வயதானவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த படத்தை தியேட்டரில் போய் காட்டுங்க. அப்போ புரியும் இந்த மனுஷன் சிஎம் ஆயிருப்பாரா இல்லையா அப்படின்றது. அந்த மாதிரி தியேட்டரில் ஒரு வைப்பு க்ரியேட் பண்ணியிருக்கு. நான் தான் திருப்பியும் சொல்கிறேன், படமாக கதையாக அதெல்லாம் கிடையாது. இந்த மனுஷனுடைய அந்த மாசு, அனிருத்துடைய அந்த பிஜிஎம் ஷோ, குறையா இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நிறைய இருக்குது. கதையாக சொல்லலாம், டெக்னிக்கலாக, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த ஒரு மனுஷன் தனியாக நிற்கிறாரு பாருங்கள். எப்படி அரசியல்லையும் இந்த அவ்வளோ பெரிய 50 வருஷ கட்சி, 70 வருஷ கட்சியெல்லாம் தாண்டி இந்த மனுஷன் தனியாக நின்று ஜெயிச்சு காட்டினாரோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் அங்கங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் இந்த மனுஷன் தனியாக நின்று ஜெயிச்சு காட்டுறாரு இந்த படத்தில். அதுதான் இந்த படத்துடைய சக்ஸஸ். அப்புறம் இந்த படம் வெளியில் வர விடாமல் தடுத்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக எனக்கு தோணுனது இந்த படத்துக்கு சம்மந்தமில்லாத ஒரு காட்சி ஒன்று வருது. அதாவது குட் டச் பேட் டச், அது கதையோடு சேர்ந்தெல்லாம் வரல. இருந்தாலும் அந்த ஒரு காட்சி மற்ற கட்சிகளையெல்லாம் ஒரு மாதிரி திக்குமுக்காட செஞ்சுருக்கும். ஏன்னா ஏற்கனவே இந்த மனுஷனுக்கு பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து 70-80 வயசு முதியவர்கள் வரைக்கும் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு காட்சியுடன் ஒரு படம் வெளியில் வந்ததுன்னா, அந்த குட் டச் பேட் டச்சுடன் ஒரு படம் வெளியில் வந்ததுன்னா, அதுவும் எலெக்ஷன் ஒட்டி வந்ததுன்னா, தமிழ்நாட்டில் இருந்த 2,70,00,000 பெண்களுடைய ஓட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி அந்த ஒரு காட்சிக்காகவே சிஎம்க்கு போட்டிருந்தாலும் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு காட்சி அப்படி ஒரு விழிப்புணர்வை கொடுக்குற மாதிரியான ஒரு காட்சி. ஸோ அது வெளியில் வந்ததுன்னா, ஏற்கனவே இந்த மனுஷனுக்கு அவ்வளோ பெண்கள் சப்போர்ட் இருக்கும்போது இந்த படத்தில் இந்த ஒரு காட்சி வந்ததுன்னா அது சென்சாரில் வேறு கட் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி அப்படின்றதுனால ஏதோ சொல்லி அந்த சீனை கட் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு காட்சியுடன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக நமக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சில கட்சிகள் உணர்ந்ததுனாலேயே இந்த படத்தை இப்படி வெளியில் விடாமல் தடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஒரு 34 வருஷம் மக்களையெல்லாம் என்டர்டெயின் பண்ணி அதில் 24 வருஷம் நம்பர் 1 பிளேஸ்லேயே அப்படியே தக்க வச்சுக்கிட்டு இப்போது அவருடைய கனவு மாதிரியே சிஎம்மாக இருக்கிற அந்த ஒரு மனுஷனுடைய அந்த கடைசி படம் அப்படின்னும்போது, இந்த மனுஷனுடைய கடைசி படம் கண்டிப்பாக ஒரு முறை பிக் ஸ்க்ரீனில் அவரை பார்த்துருங்க. அது ஒரு வேறொரு வைப்பு கொடுக்கும் நமக்கு, ஒரு உணர்வை தரும். ஒரு 34 வருஷம் இல்லையா நம்ம தமிழ் சினிமாவில், அதுவும் நான் சொன்ன மாதிரி 24 வருஷம் அந்த டாப் நம்பர் 1 பொசிஷனில் அப்படியே அதில் வேறு யாருக்கும் அந்த இடத்துல வழியே இல்லை. அந்த நம்பர் 1 பிளேஸ் அப்படியே தக்க வச்சுக்கிட்டு இப்போ சிஎம் ஆகிருக்கிறாரு அப்படின்னும்போது அந்த ஒரு மனுஷனுடைய கடைசி படத்தை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு எண்ணம். திமுகவை நினச்சா தான் எனக்கு கமலுடைய அபூர்வ சகோதரர்கள் அந்த படத்தில் இந்த முன்பக்கமும் பின்பக்கமும் சுடுற அந்த துப்பாக்கி இருக்குது பாருங்கள், அதுதான் ஞாபகம் வந்தது இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது. ஏன்னா
ஃபஸ்ட்டு கரூரில் அவ்வளோ பெரிய அந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து இவருக்கு மேக்சிமம் அழுத்தம் கொடுத்தாங்க. அது வந்து அதில் இவரை வந்து ஓரங்கட்டிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் அது வந்து திமுகவுக்கு பின்பக்கமாக சுட்டுச்சு அந்த துப்பாக்கி. அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பல விதமான தடைகள்லாம் செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் அது இவங்களுக்கு அந்த துப்பாக்கி முன்பக்கமாகவும் சுட்டுடுச்சு. சிஎம் விஜய் அப்படின்ற டைட்டில் கார்டுடன் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி அவருக்கு அதான் சொல்கிறேனே, இந்த மனுஷன் எதை தொட்டாலும் அது கோல்டாக மாறிடுது. அதில் வந்து சிஎம் விஜய் அப்படின்ற டைட்டிலுடன் தான் கடைசி படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு இருந்திருக்கு. அது அப்படி தான் ரிலீஸ் ஆகும் இல்லையா? எனக்கு என்ன தோணுதுன்னா, அது திமுகவாக இருந்தாலும் மதிமுகவாக இருந்தாலும் ஒரு 5 வருஷம் இந்த மனுஷனுக்கு குடைச்சல் கொடுக்காம அவர் ஆட்சி பண்ண விட்டுருங்களோ. நீங்கள் எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மனுஷன் வளர்ந்துக்கிட்டே போகிறார். அவருக்கு அந்த மக்களிடம் இருக்கும் செல்வாக்கும் அதிகமாகிட்டே போகுது. ஸோ அதனால் 5 வருஷம் அவரை வந்து நிம்மதியாக ஆட்சி பண்ண விடுறது தான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா அந்த முன்னாடியும் பின்னாடியும் சுடுற துப்பாக்கி இருக்குது பாருங்கள், அது சைடுலேயும் சுட்டுறவங்களை. இந்த படத்தை பார்த்துட்டிங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனசுடன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.